இந்த 1905ல் என்ன ஆகுது அப்படின்னா, பெங்காலை வந்து பிரிட்டிஷ் பிரிக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஈஸ்ட் பெங்காலாக ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் இப்போ நம்மக்கிட்டேயும் ஈஸ்ட் பெங்கால் பங்களாதேஷும் மாறிடுச்சு. பட் அந்த காலத்தில் 1905ல் அதெல்லாம் ஒரே மாநிலமாக இருந்துச்சு. அப்போ அவங்க அதிக ஆட்சி ஈஸியாக இருக்கணும் பண்ணுறது அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டாக அதை பிரிக்கிறாங்க. இது வந்து காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய விருப்பை பிரிட்டிஷ் மேலே சம்பாதிக்குது. வெறும் காங்கிரஸ் மட்டும் இல்லை, பல மக்கள் தரப்புலையும் அந்த வெளிப்பாடு வருது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இது வரைக்கும் பிரிட்டிஷ் கீழே இருந்த இது போதும், இனிமேல் நம்மளே சுயாட்சி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்து வருது. இதுதான் முதல்ல காங்கிரஸ் கொள்கை மாற்றத்துக்கான காரணம். ஸோ அப்போ ஒரு வரலாறில் பெங்கால் பிரிவினைக்குனால என்ன ஆகுது, காங்கிரஸ் மனசில் இனிமேல் பிரிட்டிஷ் வந்து மேலே ஆட்சி பண்ணாலும் உள்ளுக்குள்ளே ஆட்சி நம்ம தான் இருக்கணும், சுயமாக நம்ம பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு, ஒரு பெரிய மாற்றத்துக்கு காரணமே அந்த வரலாறு நடந்த பெங்கால் பார்ட்டிஷன் தான். வாங்க, நான் உங்கள் நிஷாந்த் முத்துசாமி. இது நம்ம தமிழ் தேயம். 906, அதாவது 1906ல் பார்த்தீங்கன்னா தான் முதல்ல காங்கிரஸுக்குன்னு ஒரு கொடி அறிவிக்கிறாங்க. இந்த 1906ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அரசியல் நிலைப்பாட்டில் முதல்ல காங்கிரஸ் வந்து இந்த ஸ்டேட் அட்டானமி, மாநில சுயாட்சியில் 0.25 லெஃப்டில் வராங்க. எப்படி அப்படின்னா, இப்போ பிரிட்டிஷ் கீழே இருப்பேன்னு ஒத்துக்கிட்டாங்க தவிர, ஆனால் மொத்த ஆட்சி நாங்கள் தான் பண்ணுவோன்னு ஒரு புது கொள்கை கொண்டு வராங்கல்ல. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த 0.5 கொண்டு வந்திருந்தோன்னா எனக்கு மொத்தமாக விடுதலை கொடுன்னு சொல்லியிருந்தா இந்த 0.5 போயிருக்கும். ஆனால் அவங்க அப்படி சொல்லாமல், பிரிட்டிஷ் கீழே இருக்கிறேன் ஆனால் எனக்கு தனியாக நானே சுயாட்சி பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த 0.25ல் வந்து நிற்கிறாங்க. மதத்தை பற்றியே வந்து அவங்க என்ன தான் பேசினாலுமே, அப்போ உண்மையாக கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மத ஒற்றுமைக்கான வேலைகள் எதுவுமே அவங்க பெருசாக பார்க்கல, எதிராகவும் பார்க்கல. ஆனால் அதே ஜாதி விஷயத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஜாதியை ஒழிக்கணுன்ற எந்த முயற்சி எடுக்கல. ஜாதி பாட்டில் இருக்கட்டும், ஆனால் எனக்கு வந்து பிரிட்டிஷ்கிட்ட இருந்து சண்டை போட்டாங்களே தவிர எங்கள் ஜாதிக்காக அவங்க எதுவுமே பண்ணிக்காமல் இருந்தாங்க. அவங்க வழக்கம் போல் அடையாளம் வந்து அவங்க இந்தியர்களாக மட்டும் அடையாளம் பண்ணனால இங்கே 05 ரைட் விங்காக போகுது, அதாவது ரைட் சைடு போகுது. மாநிலத்தோட வளங்களை பாதுகாக்கிற விஷயத்துலையோ இல்லை மதத்தோட பங்களிப்பு விஷயத்துலையோ அவங்க பெருசாக எதுவும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. பாலினத்தை பற்றி அவங்க பெருசாக கண்டுக்கல. அது உரிமை வேணும், அவங்களுக்கு பெண்ணுக்கு உரிமை வேணும்னு பற்றியெல்லாம் அவங்க பெருசாக பேசல. சும்மா அதை பற்றியான மேலோட்டமாக கருத்துக்கள் சொன்னாலும் உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான வேலை எதுவும் செய்யலை. அப்படி பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அவங்க மையம் முன்னாடி 0.5ல் இருந்து இப்போ -0.75க்கு நகர்றாங்க. அதுவே வந்து சோஷியல் நிலைப்பாட்டில் பார்த்திங்கன்னா, முன்னாடி எப்படி லைஃப் ஈக்குவலாக வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணுன்றத 0.25 தான் இருந்தாங்க, அது ஒன்று இருந்தாங்க. அப்போ வந்து அதே பார்த்திங்கன்னா, அப்போ வந்து இயற்கை காப்பாற்றி வளரணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. அவங்க எப்படியாவது பிரிட்டிஷ்கிட்டேருந்து தனியாக அதிகாரம் பெறணுன்றதுனால இதையும் பெருசாக கண்டுக்கல. பிரிட்டிஷ் அழிக்கிறத பற்றி அவங்க எதுவும் கேட்கல. அதனால் இது வந்து வலது புறத்துலையும் மற்ற எந்த விஷயத்துலையும் கண்டுக்காதனால எல்லாமே பூஜ்ஜியன்றதுல மொத்த மதிவு பண்ணி பார்த்திங்கன்னா -0.25 ரைட் சைடில் போகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இடதுசாரியிலேருந்து திருப்பி வலதுசாரியாக சற்று மாறுறாங்க. அதே வந்து நீங்கள் பொருளாதார நிலைப்பாட்டை எடுத்திங்கன்னா, முதல்ல பொருளாதாரத்தில், அது வந்து 1885ல் பொருளாதாரத்தில் ஒரு கொள்கையும் அவங்ககிட்ட கிடையாது. ஆனால் அதே 1906 1906ல் பார்த்தீங்கன்னா, வியாபாரம் பண்ணிக்கணும், செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கானமி, தன்னிறைவு பொருளாதார அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத அவங்க வலியுறுத்தினாங்க. அவங்க 0லேருந்து 0.5 இடது லெஃப்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அதனால் மொத்தமாக இருக்கும் பார்த்திங்கன்னா, பொருளாதாரத்தில் 0லேருந்து 0.5 லெஃப்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ அதே வந்து 1906ஆம் ஆண்டுலேருந்து, 1906லேருந்து 1907 வரும்போது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து காங்கிரஸோட கொடியில் சில மாற்றங்கள் வருது. இப்போ வந்து என்னென்னா, இந்த காங்கிரஸ் கொடின்னு சொல்லக்கூடாது நம்ம, ஏன்னா அது காங்கிரஸ் வந்து அப்போ இந்தியாவுக்காக கொடியை தான் அவங்க உருவாக்குறாங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு அடையாளம் கொடி இருக்கணும் அப்படின்றத, அதுதான் அந்த கொடி. ஆனால் அப்போ காங்கிரஸ் மட்டும்தான் பெரிதான கட்சியாக இருந்தனால அது காங்கிரஸ் கொடியாகவும் இங்கே நம்ம காட்டுறோம். தமிழக அரசியலே பார்த்திங்கன்னா, இந்த 1916 இந்த ஆண்டு ரொம்ப 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 முக்கியமான ஆண்டு.